எனக்கென நீ போதுமே. சிடு சிடு என்றாலும் ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட் மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை நம்ம ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு அவுட்புட் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்ட் அலைட் மோஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதாவது அலைட் மோஷனோட ப்ரீசெட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, எப்படி வந்து அலைட் மோஷனில் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுன்னு. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்னா இதில் ஆல் மெட்டீரியல் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து XML ஃபைல் கொடுத்துருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா QR இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3ல் 1 கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த லிங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்கே டேரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் இல்லை QR இமேஜஸ் ஸ்கேன் பண்ணி அந்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3Dயில் தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். எனேபிள் ஆகிட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா எடிட்டுமே கிடச்சிருக்கும். இதில் வந்து நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுவரை நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சூப்பரான வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட்டு 2 ஃபாண்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அலைட் மோஷன்லேயே இருக்கும், அந்த ஒயிட் கலர் ஃபாண்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. மேலே ஒரு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இம்போர்ட் ஃபாண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஆனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகியுமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் மாத்திர ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலைன்னா எடிடெக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அப்பவுமே சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கடைசி வரையும் எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன சேஞ்ச் பண்ணது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட பிஎன்ஜி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. இதில் ரைட் சைட் ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ்லேருந்து பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயோட பிஎன்ஜி இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு இதோட பிஎன்ஜி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இந்த பாயோட பிஎன்ஜியுமே. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா பாயோட பிஎன்ஜி இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி வந்து க்ரியேட் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி. அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி பிஎன்ஜியாக கொடுத்துரும். அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபுல் எடிட்டு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி வரும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.